ஜனநாயகம் திரைப்படம் ஒரு கிளியரான ஒரு பிரிண்ட் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் மேலே நம்ம ஒரு சந்தேகப்பட முடியும்? கார்த்தி, சபரீசன், ஆதவ் அர்ஜுனா எல்லாம் ஒரு 3 பேர் ஒரு காலத்தில் டீ சாப்பிட்றதுக்கே லண்டன் தான் போவாங்க. முஸ்லீம்களை பாம்பாட்டியாக காமிச்சிருக்காரு. அப்போது அந்த வினோத்துக்கும் விஜய்க்கும் ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது என்பது கூட தெரியல. 2வது இடம் யாருக்கு? நீங்கள் திராவிட கட்சிக்கா விஜய்க்கா? இந்த சந்தேகம் வந்த பிறகு நமக்கு 3வது இடம் வரும்னு ரிப்போர்ட்டு சொல்லுது. எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் ஒரு வேட்பாளர். ஆமாம், நைட்டே பேசி 10 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. அவரை யாரும் கடத்தலை, 10 லட்சத்தை அவர் கடத்திட்டு போயிட்டார். அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல்கள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஜனநாயகம் திரைப்படம் 500 கோடி அளவுக்கெல்லாம் நாங்கள் செலவிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கிளியரான ஒரு பிரிண்ட்டு நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் எந்த வகையில் அது அவங்களாம் அந்த பிரிண்ட்டு காப்பி பார்த்தோம்னா நம்ம எடிட்டரு இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஒரு கிளியரான பிரிண்ட்டுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது யார் மேலே நம்ம ஒரு சந்தேகப்பட முடியும்? விஜய் மீது தான் சந்தேகப்படும். அவருடைய படத்தை அவரே வெளியிடுகிற அளவுக்கு அவருக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டார். அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்து 500 கோடி ரூபா அவருக்கு ஒரு பெரிய தொகை. அவர் அரசியல் தலைவராக மாறிய பிறகு 500 கோடி என்பது அவருக்கு 500 ரூபாய் போன்றது. இவ்வளவு பெரிய படம் வந்து எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 1 கோடி வாக்காளர் கொண்டு வந்து சேர்த்துன்னு நம்பிட்டார். அதுதான் உண்மை. அப்போது நீங்கள் இந்த சினிமா திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த காப்பி ஏதோ திருட்டு விசிடி காப்பி அல்ல, திருட்டு சிடி காப்பி அல்ல. இந்த படம்லாம் எப்படி தெரியுமா திருட்டு விசிடி திருட்டு சிடி வரும்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு விற்கிறாங்கல்ல, வெளிநாட்டுக்கு விற்கப்படுகிற பொழுது வாங்குகிற அத்தனை பேருமே ஒரு வகையாக பைரசியை உடனே இப்போ ஒரு படத்தை ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஐரோப்பா உரிமை வாங்குகிறவர்கள் திருட்டு விசிடிக்கார 5 கோடி ரூபா கொடுத்து உடனே அந்த காப்பி அடிச்சுட்டு வந்துடுவோம். நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு குறியீடு போட்டு அனுப்புவாங்க. யூரோப் காப்பி, கனடா காப்பி, லண்டன் காப்பி, அமெரிக்கா காப்பி, ஹிந்தி காப்பின்னு அந்த குறியீடு அதில் பார்க்கலாம், எங்கேருந்து இது வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கேமராவில் படம் பிடிக்கப்பட்ட படம் தான் இந்த ஜனநாயகம். ஒரு கேமரா 5 கோடி ரூபாய். அதாவது இப்போ என்ன தொழில்நுட்பம் புது நவீனமாக இறக்குமதி செய்யப்படுகிறதோ அந்த கேமரா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அப்போது இந்த படப்பிடிப்பு நடந்து இந்த முதல் ரவுண்டு யார்கிட்ட இருக்கும்னா தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும். 2வது தணிக்கைத்துறைக்கு போகும். தணிக்கைத்துறையில் அது வந்து உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு அமைப்பு, சென்சார் போர்டு. இதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தகவல் ஒளிநுட்பத்துறை அமைச்சர், நம்ம அவனாசி வேட்பாளர் எல்முருகன், மத்திய அமைச்சர். 2 பெரும் ஆளுமைகள் கீழே தான் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு இருக்கும். ஒன்று மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை, 2வது தயாரிப்பாளர். 2 பேரை தவிர யாரும் இது ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போது இது வெளியீடு செய்யப்பட்டிருக்குன்னா கொதிச்சு போய் விஜய் என்ன பண்ணியிருக்கோம்னா சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கும். மேடையிலேயே பேசலையே. இப்போ இதில் என்னென்னா வீடியோ விடலை, அறிக்கை விடலை, சிபிஐ விசாரணை வேணும். உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இந்த வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் இருக்குது இந்த வழக்கு. ஏதோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இல்லை, முன்சிப் கோர்ட்டில் இல்லை, எங்கே இருக்குது? அப்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படத்தினுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது சமூக வலைத்தளத்தில் அந்த படம் வருதுன்னா யார் குற்றவாளி? அப்புறம் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, எல்முருகன் தான் வெளியிட்டிருக்கிறாரு, உதயநிதியினுடைய கூட்டோடு வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆமாம், உதயநிதி அப்புறம் இன்பநிதி எல்லாரும் சேர்ந்து. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து இப்போ திமுக காய்ச்சல் அதிகமாக அடிக்குது. அந்த அவர் தொகுதியில் வில்லிவாக்கத்தில் 2 குவார்ட்டர் குருசாமிங்க குடிச்சு போட்டு 2 பேர் சோடா பாட்டில் அடிச்சுக்கிறான். அது ஒரு கண்ணாடி துண்டு வந்து மகளிர் கூட்டத்தை வந்து விழுகுது. கண்ணீர் விடுறார், கதறார், பதறார்.
திமுக சதி செய்து விட்டது, என்னுடைய கூட்டத்தை சோடா போட்டு அடித்து கலைக்கிறாங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜய் நீ எப்படியே ஜெயிச்சுட்டு வாப்பா, இப்படியா ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்னா ஆதவர்ஜுனா தெம்பாக இருப்பார். ஓட்டுக்கு 5000 மச்சான் ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் கொடுக்குறாரு. எங்கே அவர் எம்பி எம்எல்ஏ ஆயிடுவார். இவர் எம்எல்ஏ ஆக முடியாது. காமராஜர் நகர்லையா? இவர் எம்எல்ஏ ஆக முடியாது. மச்சான் ஆயிடுவார். மச்சான் தனியாக இல்லை, ஒரு செட்டோடு போகிறார். சட்டசபை எப்படி போகிறாரு? ஒரு குழுவோடு போகிறாருங்க. எல்லாம் யார் உதவி? காந்தி உதவி. ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி, டேட்டாஸ் ஒன்றும் இல்லை. இப்போ சார்லஸை பொறுத்த வரைக்கும், சார்லஸு பாண்டிச்சேரியில் ஒரு 5 எம்எல்ஏவை பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா யாரை கையை காட்டாரோ அவர் தான் சிஎம். சிஎம் ஆலோசனை யார்கிட்ட வந்து கேட்கணும்? சார்லஸ்ல வந்து கேட்கணும். இல்லை கவர்மெண்ட்டை கவுத்துருவார். ஆதரவை வாபஸ் வாங்கிட்டா. அப்போது ஆதவ் அர்ஜுனாவை விஜய் சொல்லிட்டார், பணம் கொடுத்து ஜெயிக்கக்கூடாது. பணம் கொடுத்து வில்லிவாக்கத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா சபரீசன். நீங்கள் சபரீசன் கிடையாது, கார்த்தின்னு சொல்லலாம். கார்த்தி வேறு, சபரீசன் வேறு கிடையாது. கார்த்தி, சபரீசன், ஆதவ் அர்ஜுனா எல்லாம் ஒரு 3 பேர் ஒரு காலத்தில் டீ சாப்பிட்றதுக்கே லண்டன் தான் போவாங்க. இப்போ நம்ம டீ சாப்பிட்டு ரூமில் கொடுத்தையும் குடித்தோம். அவங்க எல்லாம் எங்கே போவாங்க? லண்டனில் தான். அதாவது ஸ்காட்லாந்தில் தேம்ஸ் நதி ஓடுகிற தண்ணியில் காய்ச்சி விற்கிற சாராயம் தான் ஸ்காட்ச், மேட்டுக்குடி குடிக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லாரும் குடிக்கிறோமையா ஸ்காட்சை. இப்படி ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா, கார்த்தி, சபரீஸ் 3 பேர். இந்த கூட்டணி உடைந்த பிறகு குடிமக்களுக்கு ஸ்காட்ச் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ வருத்தமாக கூட்டு உடைஞ்சதில் ஏற்பட்ட இழப்பு ஸ்காட்ச் எவனுக்குமே கிடைக்கல. அப்போது ஆதவ் அங்கே பணம் கொடுக்காம ஜெயிக்கவே முடியாது. அப்போ அவருக்கு என்ன கவலை வருது? நம்ம கையை கட்டி போட்டாருன்னு. இந்த கவலை தான் இந்த படத்தை வந்து திமுக சதி பண்ணிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், அதுக்கு அதுதான் காரணமே தவிர. இப்போ இதை தாண்டி நாம் வேறு பக்கமாக யோசிச்சு, இது அவருக்கு விஜய் அவர்களுக்கு இது அட்வான்டேஜ், இந்த படம் ரிலீஸ் பண்ணதுனால ஒரு பலம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காருல இந்த படத்தில். முஸ்லீம்களை பாம்பாட்டியாக காமிச்சிருக்காரு. அது அவருக்கு ரிவர்ஸ் அடிக்கும். அப்போது அந்த வினோத்துக்கும் விஜய்க்கும் ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது என்பது கூட தெரியல. இந்த முஸ்லீம் சமூகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் வாக்கு வங்கி சமூகம் இல்லையா? திமுக அதை நம்பித்தான் இருக்குது. திமுக பிஜேபி பூதத்தை காமிச்சு அதை நம்பித்தான் இருக்குது. ஆனால் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நபர்கள் தான் விஜய் சுற்றி இருக்கு. அப்போ என்ன யோசனை? இப்போ நீங்கள் முஸ்லீம் சமூகத்தை பாம்பாட்டி சமூகமாக காமிக்கக்கூடிய அறிவு உள்ள வினோத், ஜெகதீஷ் பழனிசாமி, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜான் ஆரோ, இவர்களுடைய அறிவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ஒரு அரசியல் தலைவனாவது ஒரு சமூகத்தை இழித்து படம் எடுப்பானா? இப்போ நம்ம கமலஹாசன் எடுப்பார், முஸ்லீம் பூரா தீவிரவாதின்னு. அவர் அரசியலுக்கு வந்தார், அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். அப்போது ஒரு நீண்டகால அரசியல் பார்வை உள்ள ஒரு மனிதர்கள் ஒரு சமூகத்தை என்றைக்குமே இழித்து பழித்து படமே எடுக்க மாட்டாங்க. அப்போ இவர்களுடைய அரசியல் அறிவு இவ்வளோதான். தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரங்களை எல்லாம் அவருக்கே நிறைய கட்டுப்பாடு இருக்கிறதா, விஜய் அவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதா அவர் மேடையில் சொல்கிறார். அதுக்கு திமுக காரணம். அவரும் அப்படி அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வர்றார். இப்போ கிட்டத்தட்ட 1 வாரம் தான் இருக்குது. அவர் தொடர்ந்து இப்போ நாளைக்கு கன்னியாகுமரி இருக்கிறத கேன்சல் பண்ணுறாரு. கும்மிடி பூண்டியை அடுத்து ஒத்தி வச்சு கேட்டிருக்கிறாரு. இப்படியே அவர் பிரச்சாரத்தை இப்படி தள்ளி போடுவதற்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ அவர் போகிற பக்கம் பூரா அதிமுக இப்போது ஏறிட்டு வருது. 2வது இடம் அது அதிமுக ஜெயிக்கிட்டு, திமுக யாரோ ஒருவர் ஜெயிக்கிட்டோம். 2வது இடம் யாருக்கு? நீங்கள் திராவிட கட்சிக்கா விஜய்க்கா? இந்த சந்தேகம் வந்த பிறகு நமக்கு 3வது இடம் வரும்னு ரிப்போர்ட்டு சொல்லுது. அவர் ஒரு ப்ரைவேட்டு மூளை உள்ள ஆட்களை வச்சுருப்பார்ல, இந்த ஜனநாயக படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள் நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லக்கூடிய அதிமேதாவி மூளை. இந்த மூளை உள்ள ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? நம்ம இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டோம். 2வது இடத்தை தக்க வைக்க முடியுமா இல்லை 3வது இடமா? இப்படியான ஒரு அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது பிறகு தான் சரி, நம்ம என்னத்தை கரடியாக கற்றுனாலும் நம்ம 2வது இடத்துலேருந்து 3வது, முதல் இடத்துக்கு கண்டிப்பாக இல்லை. 2வது இடமா 3வது இடமா? 3வது இடத்துக்கு வந்தால் திரைப்படமும் வாய்ப்பில்லை, அரசியலும் வாய்ப்பில்லை. 5 ஆண்டு காலம் போராடணும்.
அவருக்கு தான் அவரே பணம் போட்டு அவரே எடுத்துக்கு வரல, நண்பர்கள் அவங்கள எல்லாம் வச்சு. இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் அரசியலில் 3வது இடம்னா 2வது இடத்துக்கு வர்றதுக்கு 5 வருஷம் வேணுமில்ல. 500 கோடி 1000 கோடி ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சு புஷ்ஷியை 500 கோடி வசூல் பண்ணிட்டார். புஷ்ஷியை 500 கோடி வசூல் பண்ணிட்டார். அப்போது தொழிலதிபர்கள் செங்கோட்டையனை எனக்கு தெரிஞ்சு பல தொழிலதிபர்கிட்ட 50 கோடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு 500 கோடி வசூலாயிருச்சு. அரசியலுக்கு வருவதற்கு முன்பே 500 கோடி வசூலாயிருச்சு கட்சிக்கு நிதியா. ஆமாம். உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு கான்ட்ராக்டர், எடப்பாடிக்கு வேண்டிய ஒரு கான்ட்ராக்டர் முருகன் ஒருத்தர் இருக்கார். ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வருஷம் பண்ணக்கூடியவர். 1000 கோடி ரூபா 250 300 கோடி ரூபா வருஷம் சம்பாதிப்பார். ஒரு 50 கோடி 100 கோடி கொடுத்துருப்பார். அதே போல் காங்கயத்தில் மணிக்கவுண்டர்னு ஒருத்தர் நிற்கிறார். அவர் பழைய ஐவேஸ் கான்ட்ராக்டர், செங்கோட்டையை தான் கூட்டி போய் சேர்க்குறாரு. இப்படி ஒரு 10 பேர் இப்போ நிற்கிறாங்க. இதில் தேர்தல் நிற்கிறாங்க. 80 வயசு அவருக்கு, மணிக்கவுண்டருக்கு, காங்கை மணிக்கவுண்டருக்கு. நீ நில்லுங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆயிருவீங்க, பிடபிள்யூ அமைச்சர் ஆயிருக்குன்னு ஒரு பில்டப் பண்ணி செங்கோட்டை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ ஆளுக்கு 50 கோடி கொடுத்து அதே 500 கோடி வந்துருச்சு. ஜனநாயக படத்துக்கான காசு வந்துருச்சு. ரிலீஸ் பண்ணி விட அடிச்சு அப்படி போட்டு அப்படி அவ்வளோதான். நீங்கள் இப்போ உதயநிதி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் 1000 தேட்டர் இருக்குது. எவ்வளவு? 1000 தேட்டர். எந்த படத்தை தமிழ்நாட்டில் யார் போடணும், எப்போ எடுக்கணுங்கிறது யார் முடிவு பண்ணுவா? உதயநிதியினுடைய மேனேஜர் செண்பகமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் முடிவு பண்ணுவார் தமிழ்நாட்டில். ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு இவங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் கணிச்சு தான் அப்பவும் தேட்டர் கிடைக்காதுன்னு இவங்க தேட்டர் உருவாக்கிட்டாங்களா? இது நீங்கள் தேட்டர் பூராமல் நீங்கள் ஒரு 25 வருஷமாக திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒன்று ரெட் ஜெயிண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கும், இல்லைன்னா சன் பிக்சர்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும். கேபிள் டிவி பூரா 25 வருஷமாக சுமங்கலி தான் இருக்குது. யார் சுமங்கலி? மாறன் குரூப்ஸ். அவங்க நினச்சா தான் ஒருத்தர் டிவியை ஓட்ட முடியும். புதுசாக நீங்கள் டிவி ஆரம்பிச்சுன்னா ஓட்ட முடியாது. அவங்க கட்டுப்பாட்டை தான். இது ஆக்டோபாஸ் கரங்கள்னு சொல்கிறோம்ல. ரியல் எஸ்டேட்டு பூரா ஜி ஸ்கொயரில் இருக்குது. எங்கே இருக்குது? ஜி ஸ்கொயர். எல்லா நிலமும் ஜி ஸ்கொயரில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்த வாங்கி டாக்குமெண்டேஷன் பண்ணி சிஎம்டி அப்ரூவலுக்கு போனீங்கன்னா 1 மாதம் ஆகும். 100 ஏக்கராவை சிஎம்டி அப்ரூவல் வேணும்னா ஜி ஸ்கொயர்னு சொன்னீங்கன்னா அதிகாரி எந்திரிச்சு கைது போட்டு சீலை வச்சு கொடுத்துருவார். அப்போது இந்த அரசியலுக்கு முன்னால் விஜய் தடுமாறுறாரு. எடப்பாடி தொகுதியில் அருண்குமார்னு ஒரு வேட்பாளர். ஆமாம். நைட்டே பேசி 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டாங்க. நைட் 10 லட்சத்தோட அவரை யாரும் கடத்தலை. 10 லட்சத்தை அவர் கடத்திட்டு போயிட்டார். அவர் தலைமையாக ஆகிட்டார். அப்போ அவர் மனைவி அவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆளை காணோம். கட்சிக்காரன் பூரா நிற்கிறான், ஆளைய காணோம். இப்படி பல தொகுதிகள், சிதம்பரம், இப்படி பல தொகுதி சொல்ல முடியும். பாரின்னு ஒரு டாக்டர், அதிமுக விஜய் கூட்டணி வந்துன்னு புஷிக்கு 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கார். இப்போ விஜய் ஏடிக்கு கூட்டு வரல, ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு? புஷியை கூப்பிடுறாரு. யோ 50 லட்சம் நீ கொடுக்கலன்னா எங்களுக்கு ஆஃபர் இருக்குது. யார்? திமுக அதிமுக ஆஃபர் இருக்குது, நான் வாங்கிட்டு போயிடுவேன், நீ கொடுக்குறியா நாங்கள் வாங்கட்டுமா? அது கொடுத்த காசு இப்படி வாங்கி இப்போ ஆமாம் எப்படி வியாபாரம்? அப்போ புஷி இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சு உன்னை பார்க்க முடியும், இப்போ கூட இல்லைன்னா அணி மாறிடுவேன், ஏதோ டீலி கிளி முடிச்சு செட்டில் ஆகி போச்சு, வாங்கின காசு கொடுக்க வேண்டியது இருக்க. அப்போ இதுதான் விஜய் கட்சியுடைய நிலைமை. ஒரு 15 தொகுதிகளில் ஆளுகளையே காணோம். மனு போட்டதோட சரி, மனு இங்கே போட்டுட்டு அங்கே போய் மனு போட்டான். எங்கே? திமுக அதிமுக ஆட்கள்கிட்ட யார் அதிகமாக பணம் கொடுக்குறானோ அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். இதெல்லாம் அவருக்கு தகவல் போகுது. யாருக்கு? விஜய் போகுது. என்ன நம்ம பயிரோட எம்எல்ஏ ஆக்கிடலான்னு பார்த்தா இவனுக்கு ஒரு அதிமுக செட்டில் ஆகிட்டானுங்களே. இந்த மன உளைச்சலில் தான் அப்படியே பேக் அடிப்பதற்கு அதான் காரணம். பெரம்பூர் தொகுதியாவது ரிசல்ட் அவருக்கு ஃபேவராக இருக்குமா? 330 சபை இருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, இப்படியாவது. ஆனால் அங்கே பணம் பூந்து விளையாடு. இவர் பணமே கொடுக்கல. அப்போ அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முருகன், பூக்கடை முருகன் வீட்டுக்கட்டு போகிறாரு. மக்கள் போகிறார், என்னையா கொண்டு வந்த? குக்கர் இருக்கா, அண்டா இருக்கா, குண்டா இருக்கா, கவர் இருக்கா? ஒன்றும் இல்லை போ. திமுக எல்லாம் அண்டா குண்டா கவரு, ஹாட் பாக்ஸு, சூட் பாக்ஸு எல்லாம் கொடுக்குறான். தேர்தல் வந்தால் எல்லார் வீட்லேயும் பண்டை பார்த்தா சட்டி பானை வந்துடும். திருச்சி கிழக்கில் அங்கே ஒரு கிறித்துவ வாக்குகள் நிரம்ப இருக்குது அப்படின்னு நம்பி அங்கே இருக்கார். அங்கே ரிசல்ட் அப்படி தானே? இல்லை, அங்கே இப்போ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? இனிக்கோ இறுதியராஜ் திமுகவிலேருந்து விஜய் வந்து பார்த்துட்டார். எப்போ? இது முதல்ல
விஜயை பார்த்து, ஏன்னா நேருவும் அங்கே எதிர்பார்க்காரு, மகேஷ் எதிர்பார்க்காரு. அணிமாரிலாம் முடிவு பண்ணி விஜய் கூட நல்ல தொகுதி நானே இன்னும் ஜெயிச்சுக்கிறேன், நம்ம சமாசமாக. உடனே இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நீ அங்கே போகாத, நீயே நெல்லு, நீயே இப்போ அப்படி பிடிச்சாதான். ஓ, நல்ல தொகுதி, நம்ம தொகுதி கிறித்துவ தொகுதி, இவர் நாமினேஷன் போட்டிருக்காரு. இப்போ அந்த உள்ளூர் ஆள் யார்? இன்னைக்கு நல்லெண்ண இயக்கம், கிறித்துவ நல்லெண்ண இயக்கம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், காசை இறைக்கிறாரு. இவர் காசை இறைக்கலை. அப்போ இதை மீறி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் செல்வாக்கான ஆள், உண்மையாக செல்வாக்கான ஆள் தான். ஜெயிச்சா அதுதான்.